அன்பு சொந்தங்களே, நம்மளுடைய சேனலை பார்க்குற அனைத்து அன்பு நெஞ்சங்களும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்னை நேசித்தவள் பாகம் 28. சிரித்தபடி மீண்டும் அவள் முகத்தை தன்னருகே இழுத்தான் யுவன். அவள் நெற்றியில் முத்தமிட்டு கூர்மையான மூக்கை உதட்டால் உரசினான். அவள் முகத்தை சற்று தள்ளி பிடித்து கண்களை காதலோடு பார்த்து, நேத்தெல்லாம் இந்த சிரிப்பை மறுபடியும் பார்ப்பேனோன்னு கலங்கி போனேன்டி. எனக்கான சொல்லி இன்னொரு முறை இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனம் பண்ணாத. அப்புறம் நீ கண் முழிச்சு பார்க்கும்போது நான் இருக்க மாட்டேன் யுவதி என்று யுவன் கண்கலங்க கூறியதும், அப்படி சொல்லாத மாமா என்று சிறு கதறலுடன் அவனை கட்டி கொண்டாள் யுவதி. உணர்ச்சி வசப்பட்டு பேசி அவளை அள வச்சிட்டமே என்று வருந்திய யுவன் அவள் மனதை மாற்றும் முயற்சியாக அவள் காதோறும் ரகசியமாக, யுவதி, வெளியே போனவங்க வர்றதுக்குள்ள குட்டி யுவதிக்கு ஒரு முத்தம் கொடுத்துடவா என்று கேட்க, அவன் நெஞ்சில் இருந்த முகத்தை விளக்கிய யுவதி தன் புஷ்டியை மடக்கி அவன் நெஞ்சில் குத்தி, ஓய் மாமு, என்ன நக்கலா? உள்ளே இருக்கிறது குட்டி இவன். ஏடா குடமா, எதையாவது சொல்லி என்கிட்ட அடி வாங்காத மாமா என்று விழிகளை உருட்டி அவனை மிரட்டினாள். அட, இது வேறையா என்றவன் அவள் வயிற்றில் கை வைத்து, இது குட்டி யுவதிதான். எனக்கு உன்னை மாதிரியே குறும்பு பேசுகிற பொண்ணுதான் வேணும். எங்க அடிடி பார்க்கலாம் என்று சவால் விட, அடிப்பேனே என்றவள் அவன் நெஞ்சில் படபடவென்று தனது மெல்லிய கரங்களால் அடிக்க, அது பூவால் ஒத்தடம் கொடுப்பது போல் சுகமாக இருந்தது இவனுக்கு. ஆனால் அவள் கை வலிக்க கூடாதே என்று அடிக்க விடாமல் பற்றியவன் மெல்ல அவளை படுக்கையில் சாய்த்துவிட்டு அவள் வயிற்றின் அருகே வந்து போட்டிருந்த நைட்டுக்கு மேலாக வயிற்றை வருடினான். யுவதி கண்களை மூடிக்கொண்டு அவன் வருடுவதை ரசித்தாள். யுவன் குனிந்து அவள் வயிற்றில் அழுத்தமாக முத்தமிட்டான். உதட்டை விளக்காமல் அடுத்தடுத்து யுவன் முத்தமிட கண் விழித்து பார்த்த யுவதி, ஓய் மாமா, என்ன பண்ற என்று கேட்க, முத்தமிடுவதை நிறுத்திவிட்டு நிமிர்ந்து அவள் முகத்தை பார்த்த யுவன், நீ தானடி வயிற்றுல முத்தம் கொடுக்க சொன்ன என்றான். ஆமா, சொன்னேன்தான். ஆனா இப்படியா கொடுக்க சொன்னேன் என்றாள் முறைப்புடன். அவளை குழப்பமாக பார்த்து, வேற எப்படி யுவதி என்று கேட்டான். வெறும் வயிற்றுல முத்தம் கொடுக்க சொன்னேன், நான் போட்டு இருக்க நைட்டுக்கு இல்லை என்று குறும்பாக கூறிவிட்டு அவனை பார்த்து கண் சிமிட்டினான். இவன் சிரிப்புடன் எழுந்து அவள் அருகில் வந்து, ஏண்டி ஐசியூ வார்ட்லேருந்து வந்தவ மாதிரியா பேசுகிற? என்னமோ ஹனிமூனுக்கு வந்தவ மாதிரி பேசுகிற என்றவன் குனிந்து அவள் நெற்றியில் முத்தமிட்டு, இப்படி வயிற்றுல நேரடியாக முத்தம் கொடுக்க முடியும்? இதெல்லாம் இப்போ முடியுமா? இது ஹாஸ்பிட்டல். இப்போ நீ ஒரு பேஷண்ட், புரியுதா என்று குரலில் காதல் வலிய கூறினான் யுவன். கண்களை மூடிக்கொண்டு இடது வலமாக தலையை அசைத்த யுவதி, அதெல்லாம் முடியாது, எனக்கு இப்பவே வேணும். முடியுமா முடியாதா என்றால் பிடிவாதமாக. யுவதியின் வார்த்தைகள் யுவனின் ஆண்மைக்கு சோதனை வைத்தது. புரியாம பேசாத யுவதி, அப்புறம் என் உதடுகள் சும்மா இருக்காதடி என்று எச்சரித்தான். இப்போது யுவதியின் முகத்தில் வெக்க சிரிப்பு. பரவாயில்லை, வயிற்றுல ஒரு முத்தம் கொடுத்தா மற்ற இடத்துல கொடுக்க 10 முத்தம் இலவசம் என்று இவனுக்கு ஆடி தள்ளுபடி அறிக்கையை விட்டாள் யுவதி. அவளையே குறுகுறுப்பாய் பார்த்த யுவன், அப்போ வயிற்றுல 10 முத்தம் கொடுத்தா மற்ற இடத்துல 1000 என்று காதலில் தப்பாக கணக்கு சொன்னாள் யுவதி. அப்புறம் பேச்சு மாற கூடாதடி. யுவன் அவளின் தப்பு கணக்குக்கு உறுதிமொழி கேட்டான். கண் விழித்து பார்த்து அவனை முறைத்த யுவதி, ஓய், யாரை பார்த்து என்ன சொல்ற? நான் யுவன் பொண்டாட்டி, பேச்சு மாற மாட்டேன் என்று அவனிடம் சண்டைக்காரியாய் சிலிப்பினாள். அவள் சிலிப்பியதை பார்த்து யுவன் சிரித்து விட்டான். ஆனாலும் அவள் நிலையை மனதில் கொண்டு உணர்ச்சிகளோடு விளையாட மனமின்றி அவள் காலடியில் குனிந்து பாதத்தில் முத்தமிட்டு மெல்ல மெல்ல வயிற்றில் முத்தமிட்டான். 2 நாட்களாக மருத்துவமனையில் இருந்தாலும் அவள் உடல் வாசம் மாறவில்லை. இவன் முரண்டிய மனதை கட்டுக்குள் கொண்டு வருவது பெரும் சிரமமானது. தன் கருவை சுமக்கும் அவளின் ஆழி வயிற்றில் காதலோடு தன் முகத்தை பதித்தான். நீ உருவாகவில்லை என்றால் என் யுவதி எனக்கு கிடைத்திருக்க மாட்டாய் என்று தன் குழந்தைக்கு முத்தமிட்டு நன்றி சொன்னான். அதன்பின் அவன் உதடுகள் அங்கிருந்து நகரவில்லை. அவன் கொடுத்த ஒவ்வொரு முத்தத்தையும் விழிமூடி ரசித்தாள் யுவதி. செல்வி வந்து கதவை தட்டியது. மெல்ல எழுந்த யுவன் அவள் உடையை சரி செய்து போர்வையை போட்டுவிட்டு போய் கதவை திறந்தான். மறுபடியும் வந்து கட்டிலில் அமர்ந்து யுவதியை தூக்கி தன் நெஞ்சில் சாய்த்து கொண்டு கண்களை மூடிக்கொண்டான். தன் மீது யுவதி கொண்டுள்ள காதலும் ஆசையும் அவனை திக்குமுக்காட செய்தது. பொங்கி வழிந்த காதல் அவன் இதயத்தை துடிப்பை அதிகப்படுத்த குளமான கண்களை மூடி தன் மனைவியை ஆறுதலாக அணைத்து கொண்டான். மூடிய கண்களில் வழிந்த கண்ணீர் யுவதியின் தலையில் சொட்டியது. பிளாஸ்கை வைத்துவிட்டு அவர்களை கவனித்த செல்வி அமைதியாக கதவை திறந்து வெளியே போய் தேவனை தேடினாள்.
மருத்துவமனையின் தோட்டத்தில் அமர்ந்திருந்த தேவனை பார்த்ததும் அவன் அருகே சென்றவள் இருக்குமிடம் மறந்து அவனை அணைத்து கொண்டு நெஞ்சில் முகம் வைத்து அழ ஆரம்பித்தாள். திடீரென வந்து செல்வி அழுததும் தேவன் பதறிப்போய் அவளை மேலும் அணைத்து, என்னாச்சு செல்வி, ஏன் அழுவுற என்று கலவரத்துடன் கேட்க, அவன் முகத்தை நிமிர்த்தி பார்த்து, இல்லை, இப்போ ரூமில் சின்னையாவும் யுவதி அம்மாவும் அழுதுகிட்டு இருந்தாங்களா, அதான் எனக்கும் அழுகை வந்துருச்சு என்றதும் பதறி எழுந்த தேவன், ஏன், என்னாச்சு, எதுக்காக 2 பேரும் அழுகுறாங்க என்றபடி ஹாஸ்பிட்டல் பக்கமாய் திரும்பியவனை இழுத்து தன் அருகே உட்கார வைத்து, ஐயோ, அவங்க அழுறது அந்த அழுகை இல்லை, இது வேற என்றார். அவளை குழப்பமாக பார்த்த தேவன், என்ன செல்வி குழப்புற, யுவதிக்கு காயம் ரொம்ப வலிக்குதோ என்றான் கவலையாக. இது அதெல்லாம் இல்லை, அன்னைக்கு கோவில் குளத்துக்கிட்ட நீ கண்கலங்கி நின்னா பாரு, அந்த மாதிரி இது என்று ஒருவாறு எதையோ சொன்னாள் செல்வி. தேவனுக்கு புரிவது போல் இருந்தது. செல்வி பக்கத்தில் நெருங்கி அமர்ந்து அவள் கையை பற்றி கொண்டான். அவன் விரல்களை தன் விரல்களால் நெறித்த செல்வி, உனக்கு இப்போ எதுனா வேணுமா என்று ரகசியமாக காதலாய் கேட்டாள். தேவன் மறுபடியும் குழம்பி போய், எனக்கு பசிக்குது, இப்போ உடனே சாப்பாடு வேணும், ஹோட்டலுக்கு போனவனை வேற இன்னும் காணோம் என்று புலம்பினான். சற்றென்று எரிச்சலான செல்வி எழுந்து நின்று, சாப்பாடு வரும், வயிறு நிறைய கொட்டிக்கிட்டு நல்லா தூங்கு என்று கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்ப, தேவன் அவளை இழுத்து தன் பக்கத்தில் அமர்த்தி, ஏண்டி இப்போ காரணமே இல்லாமல் டென்ஷன் ஆகிற, உனக்கு எதுனா வேணும்னா என்றவன் சட்டென்று ஏதோ புரிந்தவன் போல், எங்க மறுபடியும் அதே மாதிரி கேளு என்று அவசரப்படுத்தார். அவனுக்கு புரிந்து விட்டது என்றதும், போ, அதெல்லாம் ஒரு முறைதான் சொல்ல முடியும் என்று வெட்கத்துடன் முகத்தை மூடிக்கொண்டாள் செல்வி. தேவனுக்கு இதயமெல்லாம் சிலுசிலுவென்று இருந்தது. சுற்றுமுற்றும் பார்த்தான். இரவாகி இருந்ததால் ஆள் அரவமின்றி வெறிச்சோடி கிடந்தது அந்த தோட்டம். மரங்கள் அடர்ந்து அடர்த்தியான இருள் கவிழ்ந்திருந்தது. அவளை நெருங்கி அமர்ந்து செல்வி என்று ஆசையாய் அழைத்து அவளை தன் பக்கமாக இழுத்தான். செல்வி அவனின் முரட்டு பிடியில் துவண்டு அவன் மீது சரிந்தாள். கவிழ்ந்து அவன் மடியில் விழுந்தவள் முகத்தை நிமித்திய தேவன் நெற்றியில் தனது முத்தத்தை ஆரம்பித்து மெல்ல மெல்ல ஒவ்வொரு இடமாக கடந்து வந்தான். இதழ்களை நெருங்கியதும் முத்தமிடாமல் அவள் முகத்தை ரசித்தான். திடீரென அவன் முத்தம் நின்று போனதும் கண் திறந்த செல்வி அவன் தன் முகத்தையே குறுகுறு என பார்ப்பதைக் கண்டு வெட்கத்துடன் எழுந்து அவனுக்கு முதுகு காட்டி நின்று கொண்டாள். தேவன் தன் எதிரில் நின்றவளின் பின்புறமாக இடுப்பில் கை போட்டு சுற்றி வளைத்து இழுத்து தன் மடியில் அமர்த்தினான். அவன் மடியில் அமர்ந்தவள் எதிர்ப்பின்றி அவன் நெஞ்சில் சாய்ந்தாள். தொடரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.